இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இதை மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறமா இதில் வெஜிடபிள்காக நான் வந்து ஜுக்னி ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுவும் நல்லா கிரேப் பண்ணி ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். வித் எல்லோவோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக் பீஸ் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பைண்டிங்காக. இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் வந்து ஆனியன் பவுடர், கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அப்புறம் வந்து பெப்பர் பவுடர். இது வந்து கொஞ்சம் சீஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா சீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பேட்டி மாதிரி வந்து பண்ண போகிறோம். கையில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம அழகாக வந்து பேட்டி மாதிரி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸை ஆட் பண்ணிடலாம். 2 சைடும் வந்து ஸ்லோவாக வந்து குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் வந்து 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குட்டியாக வந்து பர்கர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த பன்னை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஜூஸியாக சூப்பர் எம்மியாக வந்து இருக்கும். கிட்ஸ் வந்து ஒரு பர்கராக சாப்பிட்டா கூட வந்து அவங்களுக்கு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ 2 பக்கம் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்டிஸை ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம டோஸ்ட் பண்ண பன்னுக்கு மேலே பேட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து காஸ்கோவில் வாங்கின அவகேடோ ஆயிலோட மையோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே பன்னை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்டி எம்மியாக இருக்கும். இந்த பேட்டியை நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம். என் பையனுக்கு வந்து பர்கர் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஜூஸி சிக்கன் பேட்டி பண்ணி அதில் வந்து பர்கர் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.